It's our time to shine. Show that's the kind of state of mind you gotta combine with hard work and time. You gotta climb to the top. Don't let yourself drop till your heart stops. Let this beat rock. வெல்கம் டு டியூட்டர் ஈரோட். இந்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு வாய்ட் மெயின், இன்ட் மெயின், இதுக்கான டிஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸுக்கான லிங்க்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் பாருங்கள். ஸோ வாய்ட் மெயின் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் எப்போவுமே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிட்டன் டைப் அப்படின்ற ஒன்று கொடுப்போம். ஸோ ரிட்டன் டைப்புங்கிறது வாய்ட் இல்லை இன்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ ஏன் இந்த இடத்துல வந்துட்டு வாய்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாய்டுக்கான மீனிங் எதையும் ரிட்டன் பண்ணாத அப்படின்றது தான் வாய்டோட மீனிங். ஸோ வாய்டுன்னு கொடுத்தோம்னா நம்ம ரிட்டனுங்கிற பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆல்ட் F9 கொடுக்குறப்ப எனக்கு எந்த எரரும் வராது. அதே மாதிரி கண்ட்ரோல் F9ங்கிறப்போ எனக்கு அந்த அவுட்புட் ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இஃப் சப்போஸ் வந்துட்டு இன்ட் மெயின் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ, ரிட்டன் டைப்புங்கிறது இன்ட்டாக இருக்கிறப்போ, ஸோ இன்ட் அப்படின்றப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஒரு வார்னிங் காமிக்கும். அந்த வார்னிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டன் அ வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒன்று எழுதணும். ஸோ ரிட்டர்ன் 0 இல்லை 1 அந்த மாதிரி வேல்யூ வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு எந்த ஒரு எரரும் வராது. எனக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு கரெக்டாக ரன் ஆகும். ஏன் வந்துட்டு இந்த இடத்துல இன்ட் அப்படின்னு கொடுக்குறோம்னா, இன்ட்டுங்கிறது ரிட்டன் டைப். இந்த ரிட்டன் டைப் அப்படின்ற நான் கொடுக்கக்கூடிய அந்த ரிட்டன் வேல்யூங்கிறது எங்கே ரிட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றதுக்கு ரிட்டன் ஆகும். ஸோ எப்போ வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ரிட்டன் ஆகும், என்னோட ப்ரோக்ராம்ங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஒரு வேல்யூவை என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ரிட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் இன்ட் மெயின் அப்படின்றது யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்ப்போம், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்க்குறப்போ ரிட்டன் டைப்னா என்ன, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்துட்டு தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு யாருக்கு ரிட்டன் பண்ணுது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ரிட்டன் பண்ணுது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் போதும். ஸோ ப்ரோக்ராமுங்கிறது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆகிறப்போ வந்துட்டு எனக்கு ஒரு வேல்யூவை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ரிட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இன்ட் மெயின் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். எனக்கு எதுவும் ரிட்டன் பண்ண வேண்டாம், எனக்கு எரர் மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எதுவும் ரிட்டன் பண்ணாமல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எதுவும் ரிட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஸோ வாய்ட் அப்படின்றது நம்ம கொடுத்துடுவோம். ஸோ வாய்ட் கொடுக்குறப்போ எந்த வேல்யூ எனக்கு ரிட்டன் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ எனக்கு அவுட்புட் மட்டும்தான் வரும். ஸோ நான் வாய்டும் கொடுக்கல இன்ட்டும் கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இன்ட் மெயினாக தான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டன் அ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு நான் கொடுக்குறப்போ எனக்கு வந்துட்டு எரர் அப்படின்றது எனக்கு காமிக்காது. ஸோ எதுவுமே கொடுக்கலினாலும் அது இன்ட் மெயினாக தான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். வாய்ட் மெயின், இன்ட் மெயின் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ மெயினை வந்துட்டு கால் பண்ணோம் அப்படின்னம்னா என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்கே இன்ட் மெயின் கொடுத்துருக்கோம். ஸோ மெயின்குள்ளே வந்துட்டு நான் வந்துட்டு மெயினையே கால் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் கால் பண்ணுறேன் மெயின்னு சொல்லிட்டு. ஸோ ரன் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு ஹலோ வேர்ல்டுங்கிறது வந்துட்டு கண்டினியூவாக இன்ஃபைனைட்டாக எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்துட்டு மெயினே கால் பண்ணிகிட்ருக்கு. ஸோ திருப்பியும் வந்துட்டு மெயின் கால் ஆகிறப்போ திருப்பியும் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இன்பில்ட்டாக வந்துட்டு இன்ஃபைனைட்டாக அந்த லூப் அப்படின்றது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிறது வந்துட்டு வாய்டு. ஸோ இந்த மாதிரி வாய்டு இருக்கிறப்போ வந்துட்டு ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பேராமீட்டர் வேல்யூஸ் வந்துட்டு ஏதாவது பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ வேல்யூ இருக்கிறப்போ நம்ம இப்படி மாதிரி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எனக்கு வந்துட்டு எரர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வாய்ட் கொடுத்துருக்கீங்க, அதனால் வந்துட்டு உங்களால் வேல்யூ எதுவும் பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கம்பைலர் வந்து எரர் சொல்லுது. இஃப் சப்போஸ் அந்த வாய்டுங்கிறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரன் பண்ணுறேன். எனக்கு பேராமீட்டர் அப்படின்றது பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகலினாலும் எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்க போகிறதில்ல. ஆனால் எரர் அப்படின்றது அந்த இடத்துல சொல்லாது. சப்போஸ் அந்த இடத்துல வாய்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால் பேராமீட்டர் எதையும் பாஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய மீனிங். தேங்க்யூ. Like, share and subscribe. Thank you for watching.